நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். வெயிலுக்கு நன்றி சொல்லி ஆரம்பம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையில் நனைஞ்ச பெரிய ஆயிரக்கணக்கான தூத்துக்குடியில் குடும்பங்களில் நானும் ஒருத்தன். அதனால் வெயிலுக்கு நன்றி சொல்லி தான் நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோ மழையில் நனைஞ்ச ஒருத்தன் தான் அந்த சூரிய நமஸ்காரத்தையும் கண்டுபிடிச்சிக்கணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக எங்கள் தாத்தா 100 வருஷம் கதையை தின்னு வாழ்ந்தவர். எங்கள் தாத்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் கி ராஜநாராயணன். அவருக்கு ஒரு 100-150 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் 4-5 பிள்ளைங்க எனக்கு உட்கார்ந்துருக்காங்க. நாருமுநாதன், உதயசங்கர் அப்படிங்கிற பேர்லெல்லாம். அவரோட பேருங்க வரிசையில் 2-3 பேர் இன்றைக்கி இங்கே வந்திருந்தோம். அதில் நானும் ஒருத்தன். கார்த்திகை புகழ்லேருந்தையும் வந்திருந்தேன் அன்னைக்கு. எங்கள் தாத்தனை பாண்டிச்சேரியில் பார்த்து பேச போகிறப்ப அடிக்கடி சொல்லுவான், எழுத்துக்கு உண்மையாயிரு அப்படின்னு சொல்லுவான். இந்த உண்மையாயிரு, நேர்மையாயிரு அப்படிங்கிற வார்த்தை என் தாத்தன் சொல்லி சொல்லி மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அதனால நான் ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியை பற்றின ஒரு புஸ்தகத்தை பற்றி பேச போகிறேன். இங்கே எத்தனை பேர் ஜெய்பீம் பார்த்துருக்கீங்க? படம் ஜெய்பீம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஏறத்தாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயக்குனர் ஞானவேல்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்தா அவர் இன்னொரு ஜெய்பீம் எடுப்பார். இந்த புக்கை பார்த்துக்கோங்க. இது அடுத்த வாரம் புக் ஃபேர் வருது திருநெல்வேலியில். உங்கள்கிட்ட எல்லாம் அதை பேசுறதுக்காக நான் ரொம்ப ஆவலோட இந்த புஸ்தகத்தை பற்றி படிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக யாராவது என்னை சிலர் சொல்லுவாங்க, நான் ஆக்சுவலாக கதைகள் 2 வகை. ஒன்று கன்வென்ஷனல் ஸ்டோரிஸ், இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரிஸ். நான் எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டோரி படிக்கிற ஆள். அதனால் எனக்கு யாராவது இந்த கதையை படித்து எனக்கு 2 நாள் தூக்கம் வரல, சாப்பிட முடியலன்னு சொன்னால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன், தக்காளி நீ சாக வேண்டியது தானே, ஏன் இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த புக்கு படித்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நேர்மையான அதிகாரி தோற்று போகிறது இருக்குல்ல, அது இங்கே நேர்மையான அரசு அதிகாரி, நேர்மையான வணிகன், நேர்மையான ஆசிரியர், நேர்மையான மருத்துவர், அதுதான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. இங்கே உலகங்கிறது 2 ஆட்களால் ஆனது தான். ஒன்று நேர்மையானவன், இன்னொன்று அதுக்கு எதிரானவன். அவ்வளோதான். ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை 2 தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த கொலையாளியை 2 தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. 78 பேரை விசாரிக்கார் அந்த சிபிஐ ஆஃபீஸர். விசாரித்து அந்த மாநிலத்தோட டிசிபியை ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. அந்த மாநிலத்தோட உள்துறை அமைச்சரையும் உள்ள தூக்கி போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த கொலை கொலை இல்லை, தற்கொலைன்னு முடிஞ்சிடும். அதை வாசியம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இது உண்மையான சம்பவத்தை, அதாவது ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அவரோட குப்புசாமி ரஹோத்தமன் அவர் பேர். அவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரித்ததில் அவரும் ஒரு சிபிஐ ஆஃபீஸரு. அவரோட ஒரு வி சுதர்சன் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் ஒருத்தர், அவர் கூட உட்காந்து பேசி அவர் என்ன சொன்னார், அவர் செஞ்ச இன்வெஸ்டிகேஷனை புக்காக எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இது டெட் எண்டுன்னு இங்கிலீஷில் வந்துச்சு. தமிழில் குற்றமும் தீர்ப்பும் அப்படின்னு சொல்லி பேரில் வந்திருக்குது. காலச்சுவோட பைப்பகம் கொண்டு வந்த புத்தகம். இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். சதாசிவம் அப்படின்னு ஒரு கொல்லத்தில் இருக்கிற ஒரு ஆள். அவர் ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு. டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து 1980 அவர் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாரு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாரு. அந்த டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்த நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்காக கர்நாடகாவில் வேறு காலேஜஸில் இவரே கொண்டு போய் சேர்க்குறாரு. +2 ஃபெயில் ஆனவன், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பான்ல, அந்த லாஸ்ட் பெஞ்சு கேஸு, அவனுக்கெல்லாம் கர்நாடகாவில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் பேசி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சீட் வாங்கி கொடுத்து அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, நாமளே கர்நாடகாவில் போய் ஒரு காலேஜ் ஆரம்பித்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கார் கர்நாடகாவில். அந்த ட்ரஸ்ட்டில் அவரும் இன்னொரு செரியன்னு ஒரு மலையாளியும் இருப்பாங்க.
இன்னொரு 3 கர்நாடகாவை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து சஞ்சய் காந்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இப்பவும் இருக்கு, அது அவர் ஆரம்பித்தது தான். அந்த கல்லூரி ஆரம்பித்து அவர் ரன் பண்ணிட்டு இருப்பார். கல்லூரி ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணி நல்ல காசு வந்தால் என்ன ஆகும்? எப்போவுமே ஆப்வியஸ்லி ஒரு பேராசை வந்துடும்ல மனுஷனுக்கு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த கர்நாடகாவில் உள்ள இந்த ட்ரஸ்டிகளை அந்த ட்ரஸ்ட்டை விட்டு விளக்கிறார். இப்போ அதில் இருக்கிறது மலையாளி 2 பேர் மட்டும்தான். இவங்க 2 பேரும் தான் அந்த காலேஜை நடத்திட்டு இருக்காங்க. காலேஜ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு திரும்ப அந்த அப்போ வந்து குண்டுராவ் வந்து முதலமைச்சராக இருக்கார் கர்நாடகாவில். அப்போ வந்து கர்நாடகாவில் கோலாரில் வந்து மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் இவர் அதுக்காக அப்ளை பண்ணுறாரு. 30 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டுறாரு. பெங்களூர் யூனிவர்சிட்டியில் 25 ஏக்கரில் நிலம் வாங்குறாரு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்காரு. அதுக்கு அவர் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரையும் சேர்க்கலை. ரொம்ப சேஃபாக அதை மட்டும் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ இந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த எலெக்ஷன் வர்றப்போ குண்டுராவ் தோத்துறாரு. இவருக்கும் குண்டுராவுக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. அதன் மூலமாக தான் அதை எதிர்பார்த்து இருந்தார். குண்டுராவ் தோத்துறாரு. ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக வராரு. உடனே இவர் ராமகிருஷ்ண ஹெக்டேக்கும் ஒரு ஃபார்மலாக ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறாரு. அவங்களும் அனுப்புகிறாங்க. இவருக்கு தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கார். அது அந்த டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் அது வேற ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துருது. அது யார் அப்படின்னா ஜல்லப்பான்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்தது. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்னு இன்னமும் இருக்குது. இது எல்லாமே ரியல். அதுதான் இதில் உள்ள இஷ்யூ. ஏன் என்னை வந்து ரொம்ப இதை வாசித்து உங்கள்கிட்ட பேச வைக்கணும்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, நான் சொல்கிறது வந்து புனைவு கிடையாது, இது வந்து நிஜம். அதனால் வந்து அந்த விஷயம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ அவங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அந்த அந்த மாநிலத்தோட ஒரு அமைச்சர் ஆரம்பித்த ட்ரஸ்டிக்கு அந்த மெடிக்கல் காலேஜை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ இவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. சதாசிவம், நாங்கள் தானே அதை வந்து முதல்ல இருந்தே அப்ளை பண்ணியிருந்தோம், இப்படி ஒரு ட்ரஸ்டே கிடையாது, ஒரே நாளில் எடுத்த டிசிஷன் அப்படி இப்படிலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே திரும்ப இவர் மேலே அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த 25 ஏக்கர் நிலம் வந்து முறைகேடாக நடந்த விஷயம், அது வந்து சரியான இதில் எடுத்த நிலம் கிடையாது, அதில் நிறைய முறைகேடுலாம் இருக்குன்னு. இப்போ அந்த ஜல்லப்பாவோட பழைய ட்ரஸ்டி இருப்பாங்கல்ல, அந்த சஞ்சய் காந்தியில் இருந்தவங்க, அந்த 3 கர்நாடக ஆள்களும் இவரோட சேர்ந்த உடனே இப்போ பழைய அந்த காலேஜ் மேலேயும் கேஸ் போட்டு சதாசிவம் தலைமாறைய அளவுக்கு கேஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணிடுறாங்க. அந்த ஜல்லப்பா என்ன செய்யறாரு, இந்த காலேஜஸ் இவரோட சதாசிவம் காலேஜ் இருக்கிற இந்த கோலார் ஏரியாவில் உள்ள எல்லா போலீஸையும் தனக்கு அறிமுகமானவங்களா மாற்றி எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. அதனால இவங்க என்ன கேஸ் போட்டாலுமே அது வந்து ஃபைல் ஆகிறது இல்லை. இவர் மேலே கடத்தல்காரன்னு சதாசிவம் மேலே கேஸ் ஃபைல் ஆகி சதாசிவம் அதில் அவர் தலைமறைவாக வாழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சதாசிவத்தோட ஒரு வலதுகைன்னு எப்பவும் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் ஜோசப். அவருக்கு இந்த கதையில் அறிமுகப்படுத்தப்படுற ரஷீதுன்னு ஒரு லாயரு. அவர் ஏன்னா ஜோசப் வந்து மலையாளி, அதனால இவர் அவர் மூலமாக பழக்கம். இவர் ரஷீதுங்கிறவர் மலையாள பத்தனந்திட்டை சேர்ந்த ஒரு லாயர். அவர் பையனுக்கும் அவர் ஃப்ரெண்டோட மகளுக்கும் சீட்லாம் கிடைக்கணுங்கிறக்காக தான் அவர் ஜோசப்போட பழக்கம் வச்சுருந்தார். அதுக்காக அவர் வந்து பெங்களூருக்கு வர்றார். கொல்லத்தில் இருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் வந்த ஒரு லாயர் 5 நாளில் குத்தி கொல்லப்பட்டு கொலையாளின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் தற்கொலைன்னு ஆன கதை தான் இந்த நாவல். அப்போ சசிது கொல்லத்திலேருந்து பெங்களூர் வந்தாச்சு. வந்தோடனே அவர் ஜோசப்புக்கு ட்ரை பண்ணுறாரு. ஜோசப் லைனில் கிடைக்கல. 4-5 தடவை ட்ரை பண்ணோடனே வேற ஒரு நம்பரில் இருந்து இவருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த நம்பருக்கு நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கான்டாக்ட் பண்ணோடனே ஜோசப் எடுத்து பேசுகிறாரு, நாங்கள் எல்லாருமே தலைமுறையாக தான் இருக்கோம், இந்த ஹோட்டலுக்கு வா, நாங்கள் அங்கே நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ அவர் போய் இப்போ ரஷீது போய் ஜோசப்பை போய் பார்த்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே அவர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது கோர்ட்டில் வந்து. இப்போ இந்த சஞ்சய் காந்தி காலேஜ் மேலே இருந்த தடையை நீக்கிட்டாங்க, அதுக்கு கூட நாங்கள் போக முடியலை, நம்ம வேணால் அவரை சதாசிவத்தை வேணால் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து சதாசிவத்தை
இன்னொரு ஹோட்டலில் அவரும் தலைமறைவாக இருக்கார். அவரை போய் பார்க்க போகிறாங்க. அவரை பார்க்க போனோடனே அவர் சொல்கிறாரு, இவர் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணுன்னே சதாசிவத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் லாயராக இருக்காரு, அப்போ இவரால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னோடனே இவருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்துட்றாரு சதாசிவம். ஒன்னால் நீ வந்து இந்த காலேஜை சஞ்சய் காந்தி காலேஜை வந்து நீ ஹேண்டில் பண்ணு, அதை கரஸ்பாண்டாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆசையில் அவர் சரின்னு ஒத்துக்கிறாரு. இவர் அந்த காலேஜுக்கு போகிற அதுவும் அவர் லாயராக இருக்கனால அவர் சொல்கிறாரு, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, தடையெல்லாம் நீக்கிடுச்சு, அப்புறம் உங்களுக்கு என்ன பயம்னா, ஆனால் நாங்கள் போக முடியாது, எங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அவரை அனுப்பி வச்சு அவர் அங்கே போய் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு வண்டி நிறைய குண்டாஸ் வந்து அந்த லாயரை அடி வெளுத்துறாங்க. அடி வெளுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்கே போய் இவர் வந்து அந்த காலேஜில் உள்ள பிரின்சிபால் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு கேஸ் மாறி எழுதி போலீஸ்காரங்களும் அதுக்கு ஆதரவாக இருந்து அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க. அங்கே வச்சு அவரை வந்து லாக்அப்பில் வச்சு சதாசிவம் எங்கே ஜோசப் எங்கன்னு அடிக்கிறாங்க. அடித்து அவர் உடம்புலாம் ரொம்ப காயம் ஆயிடுது. காயம் ஆனவுடனே அவரை வந்து திரும்ப அவரை ரிமாண்டில் கொடுக்குறப்போ, ரிமாண்ட் வேணும்னு கேட்குறப்போ அவர் ஜட்ஜு முன்னாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்போ அவர் கேட்குறாரு, ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் இது மாதிரி ரத்த காயமாக இருக்கு, உங்களை போலீஸ் அடித்தாங்களான்னு. அவர் ஆமாம் என்னை அடித்தாங்க, என்னை துன்புறுத்தினாங்க, சதாசிவம் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க, ஜோசப் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே அப்போ வந்து நாளைக்கு ஜாமீன் தர்றதா பேசி அவரை திரும்பி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறப்போ வர்றப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணுறாரு. அவர் இந்த யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் டைம் கேட்டு 4 பேருக்கு தந்தி அனுப்பிடுவார். ஒன்று கர்நாடகா பார் கவுன்சிலுக்கு, இன்னொன்று தலைமை நீதிபதிக்கு, இந்திய தலைமை நீதிபதிக்கு, 3வது ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சருக்கு, 4வது உள்துறை அமைச்சர், இந்தியாவோட உள்துறை அமைச்சருக்கு. 4 பேருக்கு அவர் தந்தி அனுப்பிட்டு திரும்ப வந்துடுவார். வந்து இவர் போலீஸ் கூப்பிட்டு வந்து அவர் எங்கே தங்கியிருந்தாங்களோ அந்த லாட்ஜுக்கு கூப்பிட்டு போய் அந்த லாட்ஜில் இருந்து அவர் வெக்கேட் பண்ணதா எழுதி வாங்கிட்டு இவரை கொண்டு போவாங்க. இவர் கொண்டு போய் அப்புறம் என்ன ஆனான்னு தெரியாது. ஒரு 5 நாள் கழித்து சேலம் டேனிஷ்பேட் அந்த இதில் வந்து ஒரு பணம் கிடைக்கும், இறந்து போன ஒரு பணம் கிடைக்கும். இறந்து போன ஒரு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வந்து இவங்க வந்து கண்டடைவாங்க. அப்போ அந்த சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அடிச்சு அவர் பையிலிருந்து எடுக்கிறப்போ அதில் வந்து அந்த லாட்ஜில் இருந்து வெக்கேட் பண்ண சீட்டு இருக்கும், அவர் லாயருங்கிற விசிட்டிங் கார்டு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த கர்நாடகா பார் கவுன்சில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஒருத்தர் ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டு போன ஆள் காணும், அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு. அவர் என்னன்னு விசாரிங்க என்னன்னு அந்த இறந்த இவர் தான் அப்படின்னோடனே அப்போ இது கொலை கிடையாது, இது அந்த பார் கவுன்சிலாக அதை ஃபைட் பண்ணும். இது அப்பவுமே அவங்க சொல்லிடுவாங்க அது தற்கொலைன்னு. இது தற்கொலை கிடையாது, இது கொலை தான் அப்படின்னு இந்த பார் கவுன்சிலில் எல்லா லாயர்ஸும் ஃபைட் பண்ணோடனே அது ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு முதலமைச்சருக்கும் அந்த தந்தி போனதுனால வேற வழி இல்லாமல் அது சிபிஐக்கு போகும். அங்கதான் நம்ம ஹீரோ அறிமுகம் ஆவார், ரஹோத்தமன் குப்புசாமிங்கிறவர். அவரை வந்து நேராக கர்நாடகாவுக்கு விசாரிக்க வருவார்னு நினைப்பாங்க. அவர் அங்கே வரமாட்டார், நேராக அவர் சேலத்துக்கு வந்துடுவார். சேலத்து எந்த ரயில்வே ஸ்டேஷன் விசாரித்ததோ, எந்த இடத்துல அந்த பணம் கிடந்ததா சொன்னாங்களோ அங்கே வந்து விசாரிச்சுட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்து அவர் கடைசியில் என்ன கண்டடைவார்னு. அவர் கர்நாடகாவுக்கே போக மாட்டார், சும்மா ஒரு முதல்ல போவார், யாருமே போலீஸும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அவர் தெரிஞ்சு இங்கேருந்து ஒன்றுமே கிடைக்காதுன்னு இப்போ இங்கேருந்தே அவர் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரயில்வேல உள்ள ஒரு கேங்மேன் வந்து ஒரு அந்த ட்ராலி இருக்குல்ல அதில் கொண்டு வந்து அந்த பணத்தை தள்ளினதை அவர் கண்டுபிடிச்சிடுவார். அப்புறம் திரும்ப அதை வந்து 2வது போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க அந்த பாடியை. அப்போ அதில் தெரிஞ்சிடும் 7-8 பேர் அந்த ஆள் கையை எல்லாம் உடம்பை பிடிச்சி அமுக்கி கழுத்தை நெரிச்சு அவரை கொன்னாங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடும். இப்போ எல்லாம் அது ஃபுல் ப்ரூஃபையும் ரெடி பண்ணி அவர் என்ன செய்வார்னா அந்த மாநிலத்தோட டிசிபி நாராயணாவை ஜெயலலிதாக்கு போடாரு, ஒரு மாநிலத்தோட டிசிபியை உள்ளத்துக்கு போட்டுறாரு. அந்த இஷ்யூ ஆனோடனே அந்த முதலமைச்சர் அந்த அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிடுவாரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ஆனால் குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் இருக்காது, ஆனால் அவரையும் அந்த கணக்கில் சேர்த்து வச்சிருப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சு அந்த இதுதான் இவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றப்போ
இந்த வரி தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. சூழல் வர்றப்போ விபி சிங் ஆட்சி போகுது, சந்திரசேகர் ஆட்சி வருது, சிபிஐயோட டைரக்டர் மாறினாரு, கதையே மாறி போச்சு. அது திரும்பவும் தற்கொலைன்னு அந்த கதை வருது. அது தற்கொலை அப்படின்னு எழுதுனா மாத்திரம் ஒரு இதாக இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, அந்த சதாசிவத்தோட பொண்டாட்டிக்கும் அந்த லாயருக்கும் கள்ள உறவு இருந்துச்சு, அதனால சதாசிவம் தான் அவர் கொல்ல பார்த்தாரு, அது வந்து லாயரோட குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு மனம் உடைஞ்சு அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருவாங்க. இந்த கேஸில் வந்து 78வது ஆளா கேஸை விசாரிக்க அதிகாரியை தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை பிரகாரம். இப்போ இவர் விசாரிக்க யார் வருவார்னா ராம்ஜெத் மலானி வக்கீல் டெல்லியில இருந்து வருவார். நீங்க ராம்ஜெத் மலானி யாரெல்லாம் விசாரிக்க வந்தாரோ அந்த ஆள் தான் குற்றவாளியா இருப்பான். அது அந்த ஆள், அந்த அளவுக்கு அந்த ஆள் ஒரு கேடுகட்ட ஆளு. அந்த ஆள் என்ன செய்வாருன்னா, ராம்ஜெத் மலானி கோர்ட்ல வந்து நின்று வாதாட மாட்டாரு, உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு காலத்துக்கு ஒரு சேர்ல தூக்கி வச்சுக்கிட்டு தான் அவர் வாதாடுவாரு. அப்போ ஜட்ஜு கோவப்படுவார், ஒரு லாயரோட சேர் நீங்க காரத்துக்கு வச்சிருக்கீங்கன்னு, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அவங்க பேசி முடிச்சு அந்த அது அதை அதாவது அது அந்த அது இதுக்கு முன்னாடி அந்த ஜல்லப்பா ஒரு தடவை தேடியே வருவார். இந்த ரகோத்தமனை தேடி பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு, இவர் வாங்க மாட்டான் பாரு. இந்த மாதிரி நிறைய, அதாவது அவங்க தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கான எல்லா சாட்சிகளும் இருந்தும் ஒரு ஆட்சி மாறுறப்போ அங்கதான் அது அவர் பேசுன, அதை தான் அவர் அங்க ரொம்ப இதா பதிவு செய்வார். ஒரு ஆட்சி மாறினா எல்லாம் மாறி போயிரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது அப்ப நம்ம ஆரோங்கிறோம், எல்லாம் மண்ணாங்கட்டின்னு சொல்றோம்ல, நேர்மையான அதிகாரி வேணுங்கிறோம்ல. அப்ப நேர்மையான அதிகாரி தோத்து போறத என்னால ஜீர்ணிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நீங்க உங்ககிட்ட என்ன எத்திக்கு இருக்கு? நான் என்ன சொல்லுவேன் என் பையனுக்கு நேர்மை ஜெயிக்கும்னா? அப்ப ஒரு ஆட்சி மாறினா எல்லாம் மாறிடும். 2 வருஷமா தான் இது நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாறினா எல்லாம் மாறிடும், பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.